வணக்கம், இது நம்ம ஆஜி ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் 1/2 kg ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், கிரிங்கிள் டாப்போட நல்லா ஃபஜ்ஜியாகவே ப்ரௌனி வந்து நமக்கு கிடச்சிருச்சு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ரௌனியோட டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். வாங்க இந்த ப்ரௌனி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டார்க் சாக்லேட் ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக டார்க் சாக்லேட் இருக்குது பார்த்திங்களா, நான் காம்பவுண்ட் சாக்லேட் தான் வந்து எடுத்திருக்கேன். 180 கிராம் வந்து டார்க் சாக்லேட் வந்து எடுத்துக்கோங்க. 20 கிராம் போல் மில்க் சாக்லேட் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே வந்து காம்பவுண்ட் சாக்லேட் தான். 100 கிராம் போல் பட்டர் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே 1/2 kg ப்ரௌனி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ இதை டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம வந்து மெல்ட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே மெல்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ப்ரௌனி வந்து பீட்ரு யூஸ் பண்ணாமல் தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பீட்ரு யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் வந்து பட்டரும் காம்பவுண்ட் சாக்லேட்டும் நல்லா மெல்ட் ஆகி வரும். பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகி வருது. இந்த சாக்லேட் வந்து ஃபுல்லாக மெல்ட் ஆகி வர வரைக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸில் வந்து இது நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். பட்டரும் சாக்லேட்டும் நல்லாவே மெல்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், இந்தளவு நல்லா மெல்ட் ஆகியிருக்கணும். இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். நம்ம எந்த ட்ரேயில் வந்து ப்ரௌனி பண்ண போகிறோமோ அதில் பட்டர் ஷீட் போட்டு எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரௌனியாக இருந்தாலும் கேக்காக இருந்தாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எந்த ட்ரே யூஸ் பண்ண போகிறோமோ அதில் வந்து பட்டர் ஷீட் போட்டு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கணும். பட்டர் ஷீட் போட்டு வந்துட்டிங்கன்னா ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 2 முட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1/2 kg ப்ரௌனி பண்ணுறதுக்கு 2 முட்டை வந்து கரெக்டாக இருக்குங்க. நான் மீடியம் சைஸ் முட்டை 2 எடுத்திருக்கேன். உங்களுக்கு சின்ன சின்ன முட்டையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 3 கூட யூஸ் பண்ணுங்கள். அப்படி யூஸ் பண்ணும்போது ப்ரௌனி வந்து நல்லா ப்ளஃபியாக நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த க்ளீனான பாத்திரத்தில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற எந்த பாத்திரத்துலேயும் தண்ணி இருக்கக்கூடாது. இதில் 1 ஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி, ப்ரௌன் சுகர், ஒயிட் சுகர் ரெண்டும் சேர்த்து நான் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது மொத்தமாக 150 கிராம் இருக்கும். அதாவது 100 கிராம் போல் ப்ரௌன் சுகரும் 50 கிராம் போல் ஒயிட் சுகர் ரெண்டையும் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 kg ப்ரௌனி பண்ணுறதுக்கு இந்த 150 கிராம் சுகர் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட் பார்த்துடலாம். நான் வந்து 67 கிராம் போல் நான் வந்து மைதா எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா கண்டென்ட் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்தளவு வந்துட்டு உங்களுக்கு ப்ரௌனி கிடைக்கும். இப்போ 67 கிராம் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா இது குறைஞ்சது 600லேருந்து 620 கிராம் வரைக்கும் உங்களுக்கு ப்ரௌனி வந்து கிடைக்கும். இதில் கொஞ்சம் போல் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுட்ரு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் ஆப்ஷனல் தான். பேக்கிங் சோடா வந்து இதில் ஆட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இப்போது இதில் ஒரு 25 கிராம் போல் கொக்கோ பவுட்ரு வந்து நான் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாமே ஒன்றோட ஒன்று கலந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எக்கை பீட் பண்ணிவிட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்டை அதில் வந்து நம்ம சலித்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து எக்கை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது பீட்ரு யூஸ் பண்ணி கூட நீங்கள் எக்கை பீட் பண்ணிக்கலாம். நான் பீட்ரு யூஸ் பண்ணல, விஸ்கி யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோ உங்களுக்கு காட்ட போகிறேன். நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் எக்கை நல்லா பீட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ப்ளஃபியாக வந்து நமக்கு ப்ரௌனி வந்து கிடைக்கும். இப்போ வந்து எக்கோட கலர் சேஞ்ச் ஆகி வர அளவு, அதாவது நுர பொங்கி வரணும், அந்தளவு வர மாதிரி ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா பீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நுர பொங்கி வர அளவு பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்த ப்ரௌன் சுகரை சேர்த்துக்கலாம். இப்போது இந்த முட்டையும் ப்ரௌன் சுகரும் நல்லா ஒன்றா கலந்து வர மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த முட்டையில் ப்ரௌன் சுகர் வந்து நல்லா கரைஞ்சிடணும், அந்த அளவு நல்லா பீட் பண்ணிக்கணும். இது ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் இது வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு 5 மினிட்ஸ் உங்களால் எந்த அளவு முடியுதோ அந்தளவு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சுகர் கரைஞ்சால் மட்டும் போதும். பாருங்கள், இந்தளவு நல்லா பீட்டாகி வரணும். பாருங்கள், கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்த ப்ரௌன் சுகரும் நல்லாவே கரைஞ்சிருக்கு. நீங்கள் டச் பண்ணி பாருங்கள், அது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும். நிறைய இருக்காமல் நல்லா சாஃப்டாக இருக்கணும். அவ்வளோதான், இந்த அளவு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுக்க சாக்லேட்டை சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1 ஸ்பூன் அளவு ரீஃபைண்ட் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம்.
ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக பீட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஆயில் எதுக்கு சேர்க்குறது அப்படின்னா கேக் வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும், நல்ல சாஃப்டாக இருக்கும், அதுக்காக தான். அவ்வளோதான், ரொம்ப கலந்து விடக்கூடாது. ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப பீட் பண்ணக்கூடாது, சும்மா லைட்டாக இந்த மாதிரி பீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட் அதில் வந்து சேர்த்துக்கலாம். இந்த சாக்லேட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஆறி இருக்குங்க. அவ்வளோதான், இதை சேர்த்தாச்சு. இப்போது இந்த சாக்லேட்டும் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க இந்த முட்டையும் நல்லா ஒன்றா கலந்து வர அளவு இதை வந்து பீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அடிச்செல்லாம் பீட் பண்ண வேணாம், இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டிங்க அப்படின்னாலே இது ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து வந்துடும். அவ்வளோதாங்க, நல்லா கலந்தாச்சு. இப்போது ட்ரை இன்க்ரீடியண்ட்டை சலித்து இதில் சேர்த்துக்கலாம். எல்லா மாவையும் மொத்தமாக சலித்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 kg தான் பண்ண போகிறேன். ஸோ கம்மியாக தான் ட்ரை இன்க்ரீடியண்ட் எடுத்திருந்தேன், அதனால் எல்லா மாவையுமே மொத்தமாக கலந்து விட்டுக்க போகிறேன். நீங்கள் வந்து 1 kg 2 kg பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். 1 kg நீங்கள் ப்ரௌனி பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கான வீடியோஸுமே நம்ம சேனலில் இருக்குங்க. நீங்கள் நம்ம சேனலை விசிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 1 kg ப்ரௌனி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோ இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்த்ததுக்கப்புறம் இது மாதிரி லைட்டாக கலந்து விடுங்க. மாவும் சாக்லேட்டு நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த எக்கு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. விஸ்கை யூஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஃபைனலாக ஸ்பேச்சுலாவை யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ரௌனி பேட்டரு இந்தளவு இருக்கணும். இந்தளவு இருந்தால் தாங்க இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. ப்ரௌனியும் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி மடிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அவ்வளோதான், ப்ரௌனி பேட்டர் வந்து சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம பட்டர் ஷீட் போட்டு எடுத்து வச்சுருக்க ட்ரேயில் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ எல்லா மாவையும் ட்ரேயில் சேர்த்துட்டு இதை வந்து ஈவன் பண்ணி விடுங்க. இதை வந்து ஒரு டூத் பிக்கை யூஸ் பண்ணி நல்லா ஈவன் பண்ணி விடுங்க. அந்த மாதிரி ஈவன் பண்ணி விட்டிங்க அப்படின்னா தான் கேக் வந்து ஈவனாக கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சைடு அதிகமாகவும் ஒரு சைடு கம்மியாகவும் வர்ற மாதிரி நமக்கு வந்து ப்ரௌனி வந்து கிடச்சிரும். இப்போ இதை நல்லாவே ஈவன் பண்ணி விடுங்க. இப்போ இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு சரியாக ஈவன் பண்ண வரலை அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் 2 எக்குக்கு பதிலாக 3 எக்கு ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது ஊற்றும் போது நல்ல ஒரு ஃப்ளோவில் அது ட்ரே ஃபுல்லாக ஈவனாக நமக்கு கிடச்சிரும். நான் வந்து 2 எக்கு யூஸ் பண்ணனால நான் வந்து கரெக்டாக ஈவன் பண்ணிக்கிட்டேன். இப்போது இதில் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸோ இல்லை சாக்லேட்ஸோ எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ட்ரிபிள் சாக்லேட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆட் பண்ணுற சாக்லேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்பவுண்ட் சாக்லேட் தாங்க. டார்க் காம்பனண்ட்டு, மில்க் காம்பனண்ட்டு, ஒயிட் காம்பனண்ட் இந்த சாக்லேட்ஸ் தான் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த காம்பவுண்டுக்கு பதிலாக சாக்லேட்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ப்ரௌனி வந்து குக்காகி வரும்போது நல்லா மெல்ட்டிங்காக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். காம்பவுண்ட் சாக்லேட் யூஸ் பண்ணும்போது அந்தளவு மெல்ட்டிங்காக இருக்காது, ஆனால் கேக் சாப்பிடும்போது இந்த சாக்லேட்ஸ் வாயில் கடிபடும், அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சாக்லேட்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடணும், ரொம்ப போட்டு ப்ரெஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் வந்து எக்கு வந்து பீட் பண்ண ஆரம்பிக்கும் போதே ஓடிஜியை 180 டிகிரிக்கு டாப் அண்ட் பாட்டம் ராட் ரெண்டுமே ஆன் பண்ணி 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரீஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ப்ரௌனி பேட்டர் ரெடி ஆகி வர கரெக்டாக இருக்கும். 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க ஓடிஜியில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டரை உள்ளே வச்சுட்டு 180 டிகிரிக்கு டாப் அண்ட் பாட்டம் ராட் ரெண்டுமே ஆன் பண்ணி 25லேருந்து 30 நிமிஷம் வச்சு எடுத்திங்க அப்படின்னா சூப்பராகவே ப்ரௌனி வந்து ரெடி ஆயிருங்க. நான் வந்து 180 டிகிரியில் 25 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்க அப்படின்னா சூப்பராகவே ப்ரௌனி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் பீஸ் போடணும். இப்போ நீங்கள் சூடாக இருக்கும்போது பீஸ் போட்டிங்க அப்படின்னா சரியாக வராது. பாருங்கள், ப்ரௌனி வந்து சூப்பராக கிரிங்கிள் டாப்போட நல்லா ஃபஜ்ஜியாகவே ப்ரௌனி வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ அது எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, 697 கிராம் இருக்குது. நான் எடுத்த மைதா பார்த்திங்க அப்படின்னா 65 கிராம், எக்ஸ்ட்ரா ஒரு 2 கிராம் 67 கிராம் எடுத்திருப்பேன். அவ்வளோதான். சூப்பராக கிரிங்கிள் டாப்போட நல்லா ஃபஜ்ஜியான ப்ரௌனி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அந்த மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து 1/2 kgக்கும் கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிற பாருங்கள். இந்த ப்ரௌனி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆர்டருங்க. இது வந்து நமக்கு ஒரு 1/2 kg ஆர்டர் வந்துச்சு, அதாங்க உங்கள்கிட்ட நாங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். உங்களுக்கு இந்த மாதிரி ஃபஜ்ஜியான ப்ரௌனி வேணும் அப்படின்னா
டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மாதிரி ஒரு ஃபஜ்ஜியான ப்ரௌனியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.